சந்தோஷம். இந்த வீடியோவில் ஹெம்மிங் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ப்ளவுஸு நெக் ஹெம்மிங் இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலர் நூலில் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் சேம் கலரில் ஸ்டிச் பண்ணுறதையும் பார்க்கலாம். இப்படி கிராஸாக தான் தைக்கணும். கிராஸாக தைச்சிங்கன்னா தான் நெக்கு நல்லா வரும். ஸ்ட்ரெயிட்டாக குத்தினோன்னா ப்ளவுஸ் போடும்போது சுருக்கம் தெரியும். இப்படி கிராஸாக குத்தி எடுத்தோன்னாக்க சுருக்கம் தெரியாது. இழுத்து போடும்போது கரெக்டாகிடும். கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது பாருங்கள். கிராஸாக தான் குத்தி எடுக்கிறேன். மெதுவாக குத்தி எடுக்கணும். கையில் விரலில் படாமல் எடுக்கணும். இதுக்கப்புறம் சேம் கலரில் ஹெம் பண்ணியிருப்பேன் பாருங்கள். சேம் கலரில் ஹெம் பண்ணியிருப்பேன், அதையும் பாருங்கள். அப்பப்போ அப்படி ஒரு 10 குத்து குத்தினோன்னா ஒரு நாட் போட்டுக்கணும். சேஃப்டியாக இருக்கும். அப்போ தான் இடையில கட் ஆயிடுச்சுன்னா கூட நூலுங்க ஃபுல்லாக பிரியாது, இல்லைன்னா ஃபுல்லாக பிரிஞ்சிடும். ஷோல்டர்கிட்டலாம் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா தையல் போட்டு எடுத்துக்கணும். சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர்கிட்டலாம் நாட் போட்டு எடுத்துக்கணும். அப்போனாக்க நம்ம சாரீலாம் பின் பண்ணும்போது அந்த இடத்துல டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஹெம்மிங். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சின்ன டாட் மாதிரி தான் ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள். வெளியில் அப்படி தான் தெரியும். ஒயிட் கலருங்கிறனால அது தெரியுது. சேம் கலரில் தைச்சோன்னா தெரியாது. சேம் கலரில் தைச்சா வெளியில் தெரியாது. பாரு, சேம் கலர் நூல் எடுத்துருக்கேன் பாருங்கள். நாட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி குத்தி எடுக்கணும். அப்போ நாட்டு உள்ளே போயிடும். அதுக்குள்ளே வெளியில் பார்த்தா நாட்டு குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கணும். 2 சுற்று ஊசியில் 2 சுற்று சுற்றி ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா அதில் தான் கொக்கி தைப்போம். கொக்கி தைக்கும்போது பிரிஞ்சுக்காமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டு 2 தையலே போட்டுக்கலாங்க. நான் 2. அதுக்கப்புறம் நூலை ஊசியை கிராஸாக வச்சு குத்தி எடுக்கணும். இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. அதனால் தைச்சிக்கும்போது பார்த்தா பின்னாடி ஒரு மாதிரி சுருக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து போட்டால் சுருக்கம் தெரியாது. ஏன்னா அது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுங்கிறனால அப்படி இருக்கும். துணியை இப்படி விரலால் பிடிச்சி இழுத்துக்கணும் பின்னாடி. பாருங்கள், தெரியவே தெரியாது பின்னாடி தையல். சேம் கலர்னால தெரியாது. பாருங்கள், ஒரு 10 குத்து குத்துனோன்னா நாட் போட்டுக்கணும். இப்படி 2 சுற்றி நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா இடையில நூல் கட் ஆயிருச்சுன்னா கூட அங்கே அதுக்கப்புறம் பிரியாமல் இருக்கும். சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக கிராஸாக குத்தி எடுக்கணும். கிராஸாக குத்துனீங்கன்னா தான் ப்ளவுஸு கரெக்டாக ஏன்னா நம்ம வளைவாலாம் வரைஞ்சி வெட்டுறோம். அந்த இடத்துல கழுத்துக்கிட்ட அங்கெல்லாம் கிராஸாக தான் இருக்கும். அதனால் துணியே கிராஸாக இருக்கும். அதனால் கிராஸாக குத்தி எடுத்தோன்னா தான் சேஃப்டியாக இருக்கும். பார்த்திங்களா, கொஞ்சம் நாட் போட்டுக்கிட்டேன். ஷோல்டர் வர இடத்துக்கிட்ட 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். ஒரு நாட்டும் போட்டுக்கலாம். சாரீ பின் பண்ணும்போது அங்கே நூல் கட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சேம் கலரில் இருக்கிறது தெரியல பாருங்கள். மறுபடியும் ஒயிட் கலரில் தைக்கும்போது டாட்டாக தெரிஞ்சிச்சு. இது அவ்வளோவா தெரியாது. இது பொறுமையாக நிதானமாக குத்தி எடுக்கணும். இது ஹெம்மிங்கிறதுனால அப்படியே ஸ்டாண்டர்டாக இல்லை, கை ஆடிக்கிட்டே இருக்குது. நெக்கு வளைவு வர இடத்துக்கிட்டலாம் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். பொறுமையாக தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த விரலால் பின்னாடி துணியை இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சுருக்கம் வராமல் இருக்கும்.
நாட் போட்டுக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இப்போ பேக்கில் கழுத்து இப்படி ரவுண்டாக வர இடத்துக்கிட்டலாம் ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுக்கிட்டு செஞ்சிங்கன்னா நூல் கட் ஆனால் கூட நடுவில் அது ஃபுல்லாக பிரியாது. அங்கே மட்டும்தான் கட் ஆகிருக்கும். மீதி இருக்க இடமெல்லாம் சேஃப்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 10 தையல் போட்டோன்னே ஒரு நாட் போட்டு எடுத்துக்கணும். அதுவும் பேக் சைடு ரவுண்டாக நெக் இருக்கிறதுனால அங்கே 2, 3 இடத்துல கொஞ்சம் க்ளோஸாக நாட் போட்டு எடுத்துக்கணும். ரெட்டையாக நூல் போட்டு தைக்கிறேன் நான், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக. சிங்கிள் த்ரெட்லேயும் தைக்கலாம், இன்னும் அது நல்லாயிருக்கும். அது சுத்தமாக வெளியில் தைச்சிருக்கிறதே தெரியாது, அப்படி இருக்கும். ஆனால் ரெட்டையாக போட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால் ரெட்டையாக போட்டிருக்கேன் நான். ஒரு ஹெம்மிங் கரெக்டாக பண்ணோன்னா ப்ளவுஸு ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரே சீராக பண்ணும்போது முன்னாடி பார்க்குறதுக்கே அது ஒரு டிசைன் மாதிரி அழகாகவே இருக்கும். ஒரே சீராக பண்ணணும். அதை கரெக்டான கேப்பில் ஒரு 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு கேப்பில் கரெக்டாக அப்படியே குத்தி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு. அது ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்கு ஹெம்மிங் பண்ணுறது, ஹெம் பண்ணால் ப்ளவுஸே ஒரு அழகு, தனி அழகாக இருக்கும். ஷோல்டர்கிட்டலாம் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கோங்க, ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நூலை லென்த்தாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப லென்த்தாக எடுத்தால் சிக்கு விழுந்துடும், தைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாகவே எடுத்துக்கோங்க நூல். அப்போனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் தைக்கலாம், நமக்கும் சிக்கு விழுவாது நூல். இடையில நூல் தீர்ந்துருச்சுன்னா நம்ம வேறையாக மாற்றிக்கலாம். நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு நூலை வேறையாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். நாட்டு உள்ளே போயிடும் நான் தைக்கிறதுல. உள்ளே குத்தி எடுத்தோன்னாக்கா நாட்டு உள்ளே போயிடும், தெரியாது வெளியில். பார்க்குறது ஜாயின் பண்ணதே தெரியாது. ஒரே லென்த்தாக எடுத்திங்கன்னா சிக்கல் விழுந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி ஃபாஸ்ட்டாக தைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டான நூல் எடுத்தால் கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக தைச்சிடலாம். நான் பாருங்கள் ஒரு 2, 3 குத்தி கூட இழுக்கிறேன், ஒன்றும் ஆகாது. லென்த்தாக இருந்ததுன்னா சிக்கல் வந்துடும். முடிக்க போகிறேன். இப்போ முடிக்க போகும்போது அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டு நாட் போட்டு தான் முடிக்கணும். ஏன்னா அங்கனெல்லாம் ஐ கட்டுவோம். அதனால் அதெல்லாம் டேமேஜ் ஆகாத மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிட்டோன்னாக்கா உங்களுக்கு தையல் பிரியாது, நெக் அப்படியே அழகாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு பாருங்கள். நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுக்கிட்டு நூலை கொஞ்சம் உள்ளே விட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிசுறாக நூல் வெளியே தெரியாது. முடித்ததையும் பாருங்கள், நெக் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். வெளியில் தையல்லாம் தெரியாது. பாருங்கள், உள்ளே மட்டும்தான் நூல் தெரியும், வெளியில் தெரியாது. சும்மா டாட்டு மாதிரி லேசாக தெரியும். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். பின்னாடி கழுத்து பாருங்கள், நல்லா ரவுண்டு அழகாக இருக்குது பாருங்கள். ரவுண்டு நல்லா அழகாக வந்திருக்கு. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஹெம்மிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அழகாக வந்திருக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள், சந்தோஷம்.